அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் வீக்லி பஞ்சில் ஒரு சிறிய மாற்றம். அதாவது நிறைய பேர் பேசியிருக்க விஷயங்களெல்லாம் நான் இங்கே கோட் பண்ண போகிறேன். ஆனால் யார் சொன்னாங்க அப்படின்றத நான் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சவங்க யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு சில விஷயங்களை நான் ரொம்ப பூடகமாக தான் சொல்ல போகிறேன். இவ்வளோ நாள் மட்டும் என்ன ஓப்பனாக சொல்லிட்டியா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதையும் நீங்கள் தான் யோசிச்சு இதுக்கும் எதுக்கும் என்ன சம்மந்தம், என்ன சொல்ல வரார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடணும். ஏன்னா இந்த யோசிக்கிறது அப்படின்றதையே நாம் ஒதுக்கி தள்ளிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அந்த வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கணுன்ற நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். அதுவும் இன்றைக்கி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாமே பாருங்கள், ஜனங்க யோசிக்கவே மாட்டாங்க. நாம தான் அவங்களுக்கு இதையெல்லாம் யோசித்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குதுங்க. நாமளும் ரைட்டு ரெடிமேடாக இருக்கும்போது அதை ஏன் நம்ம யோசிக்கணும்னு விட்டுடுறோம். ஸோ அதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த பஞ்ச் இந்த மாதிரி இருக்க போகின்றது. ரைட், முதல்ல நான் சர்வீஸில் இருக்கும்போது டிபார்ட்மெண்ட்டில் எவ்ரி இயர் நடக்கின்ற ஒரு நிகழ்வு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அதில் பார்த்தீங்கன்னா நான் இருந்த வரைக்கும் தொடர்ந்து நான் தான் அதை பண்ணிட்டு இருந்தேன். அது சில பேருக்கு பிடிக்கல. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோமா, நாங்களாம் எத்தனை வருஷமாக இருக்கோம், நாங்களாம் அவனோட எவ்வளோ சீனியரு, எவ்வளோ அதிக படித்தவர்கள், இவன் மட்டுமே பண்ணிவிட்டு இவன் தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி பேர் வாங்கிட்டு போகிறானே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கரைச்சல் இருந்தது. அது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எங்கள் பாஸ் கிட்ட சொன்னேன், மேம் இந்த வருஷம் என்னை விட்டுருங்க, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னா. ஐயோ நீ போயிட்டியானா என்னத்தை பண்ணுறது அப்படின்னாங்க. இல்லைங்க இத்தனை பேர் இருக்காங்க, ஐயா இவங்களை நம்பிலாம் நான் விட முடியாது அப்படின்னாங்க. இல்லை மேம் இது ரொம்ப கரைச்சலாக இருக்குது, எல்லாரும் இவனே ஹாகிங் த லைம் லைட், எல்லா கிரெடிட்டையும் அவனே எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு வெறுப்பில் இருக்காங்க. ஸோ இந்த அட்மாஸ்பியர் எனக்கு சரிப்பட்டு வரல. அதனால் ஒரு தடவை அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கலாம், பின்னாடி எதையாவது டிங்கர் பண்ணி பட்டி பார்த்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி மேம் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே ரைட் யூ டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான பொறுப்பு மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். பாருங்கள் இந்த தடவை என்ன தூள் கலப்புறோம் பாருங்கள் அப்படின்னாங்க. ஆனால் அவர்களுடைய மனக்கோட்டை எல்லாம் ஒரு சில நாட்களிலேயே தூள் தூளாகிவிட்டது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திண்டாடி போயிட்டாங்க. வழக்கம் போல் மேம் கிட்ட மேம் இது அது அப்படின்னோடனே அவங்க கடுப்பாயிட்டாங்க. அதை பொறுப்பு எடுத்துக்கிறீங்களே, இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும், சும்மா ஒவ்வொன்றத்துக்கும் என்கிட்ட கேட்டுனுக்கிறீங்க அப்படின்ன உடனே, இல்லை அது அப்படி இப்படி என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. கடைசியில் ஒரு வழியாக சொதப்பி ஃபார்ச்சுனேட்லி பாதியிலேயே ஐ டுக் ஓவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இது ஏதோ ஒரு நொஸ்டால்ஜியா ரீகவுண்டிங் அவ்வளோதானே தவிர எதோடையும் சம்மந்தப்படுத்தவில்லை. நீங்களாம் எதோடையாவது சம்மந்தப்படுத்திக்கினீங்கன்னா அது உங்களுடைய கருத்து சுதந்திரம், நான் எதுவும் தடை சொல்லலை. சொல்வார், தவறுகள் செய்து கொண்டே போனால்தான் எது சரி என்று தெரியும் அப்படின்னு. ரைட், இன்னைக்கு ஒரு 6 வித்தியாசம் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு படம், அந்த பக்கம் ஒரு படம், இது ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த வித்தியாசம் இல்லையா? சரி, முதல்ல இந்த படம் எடுத்துப்போம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல செல்வாக்குடன் இருக்கின்றார்கள், அதுக்கப்புறமா பலத்துடன் இருக்கின்றார்கள், எல்லாவித பலமும் இருக்கின்றது, ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாதவங்கெல்லாம் மிரட்டி எங்களுக்கு இத்த கொடு அத்தை கொடு அப்படின்றாங்க. அவங்களும் வேற வழி இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க. இந்த படம் இது பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை, எந்த விதமான பலமும் இல்லை. ஆனால் இவங்க மிரட்டி நான் கொடுக்கறத தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பலமில்லாதவர்கள் மிரட்டி கேட்டதை வாங்கிக்கினாங்க. இந்த படத்தில் பலம் மிகுந்தவர்கள் இருக்கிறதையெல்லாம் கோட்டை விட்டுட்டு உக்காந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான 6 வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு நீங்கள் கமெண்ட்டில் போடணும் நண்பர்களே. ரைட், சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, மும்மொழி கொள்கை இதுதான் நல்லது, இருமொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னாரு. ஆடி போயிட்டேன் நான், என்ன ஆச்சு தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் பேசுகிறாரா அப்படின்னு. அதுக்கப்புறம் யாரோ பக்கத்தில் உட்காந்து ஏதோ எடுத்து கொடுத்தோன்னே ஆக்சுவலாக அந்த மும்மொழி கொள்கை அதுதான் நல்லதுன்னு நிறைய பேசிட்டு எழுந்து போகும்போது பக்கத்துலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லைங்க நீங்கள் மாற்றி பேசிட்டீங்க அப்படின்ன உடனே ஆமாம் இருமொழி கொள்கை தான் அப்படின்ட்டு போயிட்டாருங்க. அது யார் அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். அதை கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது இன்னொருத்தர் சொல்கிறார், பாருங்க அந்த நீட்டு ரத்து கரெக்டு சொன்னோம், ஆனால் பாருங்கள் அது பாஜக இங்கே இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது. கூடவே என்ன சொன்னார், பாஜக இங்கே இருக்கிற வரைக்கும் நீட்டு உள்ள நுழைய முடியாதுன்னு. நான் அப்படியே மண்டை காஞ்சி போயிட்டேன் நான்.
என்ன சொல்றாரு? பாஜக இங்க இருக்கிற வரைக்கும் நீட்டு நுழைய முடியாது அப்படின்னா, நீட்டு ஏற்கனவே நுழைஞ்சிச்சு. பாஜக ஏற்கனவே நுழைஞ்சிச்சா? இங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்க. இதுனா 2த்தையும் மாத்தி மாத்தி பேசின்னுக்கிறாங்களே அப்படின்னு. கூடவே இன்னொன்னு சொன்னாரு, சுயமரியாதை உள்ள ஒரு ஆட்சி வரும்போது, அப்பன்னா இப்ப இருக்கிற ஆட்சிய பத்தி என்ன சொல்றாங்க? சொன்னவர் வந்து பெரிய இடம். அது யாரு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு நீங்களே கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது ஒருத்தர் ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னார். "இது பாருங்க, இது மாரி தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு, அது நல்லா தான் இருக்குது. என்ன நீங்க இது மாரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லா மாநிலத்திலயும் எப்படி இருக்குன்றத நீங்க பார்க்கணும்" அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு, அ சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்க வீட்ல ஒரு 21, 22 வயசுல ஒரு பெண் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு ஒரு சோப்பு வாங்க போனோம், இது வாங்க போனோம் அப்படின்னு சொன்னா, "நான் அனுப்ப மாட்டேனே." "இல்ல, இல்ல. அது நான் போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னேன். "இல்லங்க பக்கத்துல கடை தான்" அப்படின்னா கூட, "இல்ல, இல்ல. நான் வாட்ச்மேன கூட அனுப்புறேன்" அப்படின்னு துணையோட தான் அனுப்புவேன். இத கேட்ட உடனே எங்க வீட்டம்மா கேட்டாங்க, "இதுக்கு பேரு தான் சட்டம் ஒழுங்கா?" இப்போ ஒரு வீட்ல வேலை செய்றவங்க அப்படின்னா, பொதுவா பகல் நேரத்துல தான் ஆ வீட்ல வேலையில இருப்பாங்க. பகல் நேரத்துல பட்டப்பகல்ல அதுவும் சென்னை மாதிரி ஜனசந்தடி மிக்க இவ்ளோ பெரிய ஒரு நகரத்திலேயே வந்து பட்டப்பகல்ல போயிட்டு பக்கத்து கடையில சோப்பு வாங்கிட்டு வரணும்னா, துணை அனுப்பணும்னா, இதுக்கு பேரு சட்டம் ஒழுங்கா? என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசின்னுக்கிறாங்க. ஆனா இந்த கடைசி சம்பவத்துக்கு வேணா ஒரு க்ளூ குடுக்குறேன். எதுக்கு புதருக்கு பின்னாடி போனாங்கோ? அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டவர் அவர். என்ன ஆச்சு? ஏன் இப்படி எலக்ஷன் அனவுன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் மாறி மாறி பேசுறாங்க அப்படின்னு எனக்கு புரியலங்க. அரசியல்வாதிகள் மாற்றி மாற்றி பேசுவார்கள் அப்படின்றது ரைட். நான் ஏத்துக்கிறேன். ஆனா கொள்கைக்கு எதிராக ஏதோ மாற்றி பேசுவது அப்படின்றத எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. சரி, இப்ப வந்து இந்த பூடகம் எல்லாம் போதும். இனிமேயாவது நேரடியா வந்துருவோம். தாவேகா. அவர் பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னாரு. அப்படியே எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அவரும் அந்த ஒரு விஷயத்த தேடி பார்த்தார் போல இருக்குது. அந்த ஷீட்டு காணோம். அட்லீஸ்ட் அந்த ஷீட்ல வந்து இது ஒரு விஷயம் ஷீட்டு அப்படின்னு யாராவது எழுதி குடுத்துருக்கணும். அது இல்ல போல இருக்குது. அதனால அப்படியே கொஞ்சம் பாஸ் விட்டுட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்த பேச வந்துட்டாருங்க. அவர் தான் வந்து தமிழகத்தில ஒரு புதிய சகபாதம் அ அ உருவாக்கப் போகின்றார். அது என்ன சகபாதம் அப்படின்றீங்களா? அது வந்து சமஸ்கிருதமா, தமிழா அப்படின்னா நீங்க ஒண்ணும் மண்டைய உடைச்சுக்க வேணாம். சகாப்தம் அப்படின்றத தான் வந்து அண்ணன் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள். ஒருவேளை அது வந்து பாண்டிச்சேரி தமிழா இருக்குமோ? சகாப்தம் அப்படின்றத சகபாதம். இந்த ஒரு புள்ளிய தூக்கிட்டாரு. இந்த துணை எழுத்த தூக்கி இங்கேருந்து அங்க போட்டுக்கிறாரு. சரி ரைட். அங்க இருந்த புஸ்ஸி ஆனந்த் அவர்கள தூக்கி இங்க தமிழகத்தில ஒரு தொகுதியில எலக்ஷன்ல நிக்க வைக்கும்போது, அந்த ஒரு புள்ளியும், துணை எழுத்தையும் அப்படி மாத்தி போடுறதுல ஒண்ணும் தப்பே இல்ல அப்படின்னு தான் நெனைக்கிறேன். இதுல வந்து திருச்சி கிழக்கு, அதுக்கப்புறம் பெரம்பூர் இந்த 2 தொகுதிகளில் ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் அனவுன்ஸ் பண்ணிக்கின்னு அப்படி கூட்டத்தில. இந்த பக்கம் வந்து அந்நியன், அந்த பக்கம் அம்பி அப்படின்ற மாரி இந்த மைக் முன்னாடி அனவுன்ஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து வேட்பாளர் மாரி ரொம்ப பவ்யமா வணக்கம்லாம் போட்டு போனாரு. இந்த பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு 2த்தையும் செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இவங்க தான் வந்து நாங்கள் மதச்சார்பற்ற ஒரு அரசியலை கையாளுகிறோம் அப்படின்னு சொல்வாங்க. இதுல சீட்டு குத்துறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மத்த கட்சியிலேருந்து கழித்து கட்டப்பட்டவர்கள். இனிமே உங்களுக்கு வந்து இங்க எதிர்காலமே இல்ல அப்டின்ன உடனே இந்த கட்சிக்கு ஓடி வந்து சேர்ந்தாங்க பாருங்க. பரவால்ல. வந்தாரை வாழ வைக்கும் ஒரு அமைப்பை நடத்துகின்றார். ஆனா, எல்லாரும் வந்து இவர் கமல் மாதிரி போவாரா அப்டின்னு சொல்லுவாங்க. நான் அப்டி நெனைக்கல. இல்ல இவர் கமலுக்கு வந்து அப்டியே ஆப்போசிட்டா இருக்கார். ஏன்னா, மக்கள் நீதி மையத்தில அங்க வரவங்க அங்கேருந்து ட்ரெய்னிங் முடிச்சுட்டு மத்த கட்சியில போயிட்டு நல்ல போஸ்ட் வாங்குவாங்க. ஆனா, தாவேகா அதுக்கு அப்டியே மாறு. ஏன்னா, மத்த கட்சியில இடம் இல்லாதவங்க இங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கு பதவி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டும் குடுப்பாங்க. ரொம்பவே புரட்சிகரமான ஒரு முயற்சியாக இருக்கின்றது. ஆனா, மானிமாக்கு நாங்கள் மாற்று அப்படின்றத நிரூபிச்சுட்டார். அதுல வேற சொல்லியிருக்காரு. இது மாரி வந்து இவருக்கு செல்வாக்கு இருக்கின்றதா? அந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா? அப்படி வன்மத்துடன் பேசி வருகின்றார்கள் அப்படின்னு. கூடவே இந்த தேர்தல் அப்படின்றது இருமுனை போட்டி அப்படின்னு இருக்காரு. கரெக்ட். இருமுனை போட்டி தான். நானும் இல்லவே இல்லன்னு சொல்லல. அந்த விஷயத்துல ஒத்து போறோம். ஆனா இன்னொரு மூலையில யார் இருக்காங்க அப்படின்றது தான் இவர் என்னவோ தான் இருக்கிறதா நினைச்சுன்னுக்கிறாரு. அப்படிலாம் இல்ல. அந்த இன்னொரு முனையில ஒரு பக்கம் திமுகனா, இன்னொரு பக்கம் அதிமுக. இவங்க தான் இங்க இருக்காங்க. அதனால நீங்க இருக்கிறதா நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கின்னு அதில ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. சரிங்க இவ்வளோலாம் ரைட்டு மே 4ஆம் தேதி முடிவு வந்த பிறகு, ஒருவேளை இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, பனையூர்ல வந்து பதவியேற்பு விழா நடத்துவாங்களா? அப்படின்ட்டு ரொம்ப நக்கலா கேட்டிருந்தாரு. அதான் சொன்னேன், ஜெயிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஜெயிக்காட்டாலும் கூட அங்க ஒரு பதவியேற்பு விழா நடந்தாலும் நடக்கலாம். என்னங்க சொல்றீங்க? என்னப்பா பனையூர்ல வந்து அவங்க கிட்ட இல்லாத வந்து நடிகர் பட்டாளம் வாங்க யாராவது ஒருத்தர கூப்பிட்டு, நீங்க வந்து கவர்னர் வேஷம் போடுறீங்களா? அப்படின்னா, ரைட்டு போடுறேன் அப்படின்னு சொல்ல போறாரு.
அங்கே பனையூர்லேயே கூப்பிட்டு நிர்வாகிகளை மட்டும் ஒரு 10 பேரை கூட வச்சுக்கின்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவ்வளோதான் இருப்பாங்க அவர் கூட. இவரே வந்து ஒரு பதவி ஏற்கிற மாதிரி எந்த கேமராவும் இருக்கக்கூடாது, நோ ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியேற்பு விழா நடத்திடலாம். வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் தான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாத மாதிரி அம்மா பெரிய காம்பவுண்ட் ஏற்றி வச்சுக்கிறாங்களே. ஸோ உள்ளே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் திடீர்னு தகவல் தெரிந்த இந்த கழுதையார் குதிரையார் இந்த மாதிரி அவங்க வந்து பனையூரில் பதவியேற்பு விழா பரபரப்பு அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க. யாராவது தெரியாதனமாக அதை மொபைலில் வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்கன்னா அது வந்து அப்படியே சுற்றிட்டு வரும். இது வந்து இதுவரையில் இல்லாத ஒரு புரட்சி அப்படின்வாங்க. கேட்டால் நாங்கள் ஒரு ஷேடோ கேபினெட் அப்படி கூட சொல்லிக்கலாம் பந்தாவா. என்ன சார் ரொம்ப ஓவராக கிண்டல் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாத்தையுமே சினிமா மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாட்டெல்லாம் வேற போடுறாங்க. இப்படிலாம் பண்ணி முழுக்க முழுக்க ஒரு சினிமா எடுக்கிற மாதிரி தான் இதை பண்ணின்னுக்கிறாங்க. ஜனநாயகன் அப்படின்லாம் கேட்காதீங்க. அதை சுத்தமாக எல்லாரும் மறந்துட்டாங்க போல இருக்குது. தேர்தல் முடிகிற வரைக்கும் அது ரிலீஸ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆனால் என்ன, ஆவாட்டி என்ன. பட் ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஆஸ் யூஷுவல் அந்த படம் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரசிகர்கள்லாம் தலைவா நீ ஸ்க்ரீன்லேயாவது வந்து எங்களை சந்தோஷப்படுத்தணும் தலைவா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்கன்னா மறுபடியும் சினிமா அப்படின்னு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா அந்த அரசியல்லாம் கட்டுப்படி ஆகாது. என்னவோ நினச்சினுக்கிறாங்க நாங்கள் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு. ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கலை அப்படின்னு ஆகிப்போச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் யாருமே சீந்த மாட்டாங்க. இதில் ஒரு விஷயம் இங்கே சொல்லிக்கணும். எல்லாரும் கேட்குறாங்க பாஜக எதுக்காக இப்படி வந்து ஒரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு. இதில் 2 விஷயம். கூட்டணி வச்சது ஒன்று, அதுக்கப்புறம் அந்த சீட் அலோகேஷன் அப்படின்றது ஒன்று. 2த்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2த்தையும் சேர்க்கறதுனால தான் குழப்பமே. இந்த கூட்டணி வைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. பாஜக சரண்டர் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொன்னால் கூட அதன் பின்னாடி இருக்கின்ற காரணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். சொல்லப்போனால் நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. இல்லை சில பேர் கேட்கலாம், சார் திமுக அதிமுக 2 பேருமே ஒரே மாதிரி கட்சிகள் தான் அப்படின்னா அப்படி இல்லைங்க. இதில் அந்த கிரேட்டர் ஈவில் அப்படின்றத ஒன்றை பார்த்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் பாஜக மேலிடம் இன்றைக்கு வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்றது. சார் இவ்வளோலாம் பில்டப் கொடுக்குறீங்களா, அது என்ன காரணம்னா ஐம் சாரி, அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அப்படியே ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்கட்டும். நிச்சயமாக தேர்தல் முடிந்த பிறகு மார்க் மை வேர்ட்ஸ் எதுக்காக வந்து அவங்க அதிமுகவுடன் இவ்வளவு வலிந்து ஒரு கூட்டணி வச்சாங்க அப்படின்றத நான் ரிவீல் பண்ணுறேன். சப்போஸ் நான் மறந்து போயிட்டா கூட கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டுன்னு இருப்பீங்க, அன்றைக்கி அதை பேசுகிறேன்னு சொன்னீங்களே இதை பேசுகிறேன்னு சொன்னீங்களேன்னு. இது நான் மறக்க மாட்டேன். 23 ஏப்ரல் தேர்தல் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக எதுக்காக அப்படின்றத நான் வெளில சொல்கிறேன். சரி, எல்லாரும் மாறும்போது எங்கள் அண்ணன் சீமான் மாறக்கூடாதா? நீங்கள் அண்ணனுடைய அந்த பேட்டி கேள்வி பதில் எல்லாத்தையும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஆங்கில வார்த்தைகளே இல்லாமல் தான் அவர் பேசுவார். அதுவும் யோசிச்சுலாம் வந்து இதுக்கு என்ன தமிழ் வார்த்தை அப்படின்லாம் பேச மாட்டார். சரளமாக அவர் தமிழில் மட்டும்தான் பேசுவார். ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசக்கூடிய மிகப்பெரிய சாமர்த்தியசாலி அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் அவருடைய அந்த தேர்தல் பரப்புரை, ஆமாம் இப்போ பிரச்சாரம்னு சொல்லக்கூடாது, அந்த கூட்டத்தில் அவரே வந்து நோ ஃப்ரீ அப்படின்றாரு, ஃப்ரீ மெடிக்கல் அப்படின்றாரு, ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றாரு. என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து ஆங்கில வார்த்தைகளில் பேசுகிறார் அப்படின்னா அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. நானும் வந்து ஆரம்ப காலத்தில் ஜாம்பவான் ஆரம்பித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தைகளே இல்லாமல் பேசிட்டு இருந்தேன். அது ஜனங்களுக்கெல்லாம் புரியல. என்னடா பேசுகிறான் இவன், ஏதோ தமிழ் மாதிரி இருக்குது ஆனால் புரிய மாட்டுது அப்படின்னு அவங்களாம் ரொம்ப மெர்சல் ஆகிட்டாங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நானும் எல்லாரும் மாதிரியும் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள், அவருடைய உபன்யாசங்கள்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். ஆங்கில வார்த்தை சுட்டு போட்டாலும் வராதுங்க. சமஸ்கிருதம் தமிழ் அது வந்து நீங்கள் தவிர்க்க முடியாதது. ஏன்னா 2 கண்கள் மாதிரி. அதை நீங்கள் ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்காட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அந்த மாதிரி பேசிட்டு இருந்தவர் அவரே பார்த்தீங்கன்னா இந்த தூர்தர்ஷனில் அதில் வந்து நிகழ்ச்சி நடத்தும் போது ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய மொழி அப்படின்றது அப்படித்தான் இருக்குது. வெறும் தமிழில் மட்டும் பேசினா அது புரியலை அப்படின்றத விட ஐயா இவன் நம்மளை போட்டு அருன்னு அறுக்கிறான்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஏதோ கஷ்டப்பட்டு தமிழில் பேச வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி பல பேருக்கு. நீங்கள் இந்த ஜென்சின்னு சொல்லினுக்கிறாங்களே, அவங்களெல்லாம் போய் பாருங்கள். ஆங்கில வார்த்தை கலக்காமல் தம்பி நீ ஒரு நிமிஷம் பேசுப்பா அப்படின்னு சொல்லுங்கள், மௌனமாக இருந்துருவாங்க. சத்தியமாக அவங்களால பேச முடியாது. இந்திய ஒழிக்கிறோம், இந்திய ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆங்கிலத்தை கொண்டு வந்து இங்கே திணிச்சு அதுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுத்து தமிழை ஒன்றும் இல்லாமல் பண்ணினுக்கிறோம். இதை என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம்னு தெரியல.
ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களே வந்து நோ ஃப்ரீ அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி எந்த அளவுக்கு சின்ன பின்னமாக சேதாரம் ஆகிக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இந்த இலவசங்கள் அப்படின்றது வந்து எனக்கு ஏற்புடையதில்லை. சொல்லலாம் சார் அவங்களுக்கெல்லாம் இது வேறங்க, அதுக்கேற்ற மாதிரியான கட்டமைப்பை உருவாக்குங்கள். அதை விட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, ஏர் கூலரு இது வேறங்க இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வருகின்ற தேர்தலில் வீட்டுக்கு நாங்கள் ஒரு கார் கொடுப்போம் அப்படின்னு யாராவது ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. நாமளும் வந்து அதை பார்த்துக்கின்னு எங்களுக்கு வந்து இந்த 4 சீட்டர் கொடுப்பீங்களா, 5 சீட்டரா காரு, சரி வாடவர், இல்லை வந்து 8 சீட்டர் கொடுப்பீங்களா, இப்படித்தான் நம்ம பேசிட்டு இருப்போமே தவிர நாங்கள் வீட்டுக்கு வீடு கார் கொடுத்தா எப்படிங்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டேன்னா அவர் கார் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எஸ்யூவி கொடுப்பீங்களா இல்லை வந்து செடான் கொடுப்பீங்களா, இதுதான் நம்மளுடைய பெரிய கேள்வியாக இருக்கும். பட்டு அதுக்குள்ளே வந்து நிதி நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு நினைக்கிறேன். சம்பளம் கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தானே நீங்கள் காரு, ஏரோப்ளேன்லாம் கொடுக்கறது. இப்படியே போயிட்டு இருந்தால் என்னங்க பண்ணுறது? நாம திருந்தணும் இல்லையா? இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்ற காரணத்துக்காகவே நம்ம போய் ஓட்டை கொட்டினோம் அப்படின்னு சொன்னால் அந்த இலவசத்துக்கான காசு எங்கேருந்து வருது? நம்ம ஒருத்தராவது யோசிக்கிறோமா? இதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னங்க இந்த மாதிரி இந்த வேட்பாளர் அவர் வந்து 8வது படிச்சிருக்கார், 200 கோடி சொத்து வச்சுக்கிறார். 8வது படிச்சிருக்கிற 200 கோடி எப்படி சொத்து வந்தது? இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாமே இவ்வளோ சொத்து வரல அப்படின்னா கரெக்ட். அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கார். அங்கே இந்த திராவிட மண் இல்லைல்ல, அதனால தான் வந்து இங்கே பாருங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்களா, என்ன பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு உழைப்பு அப்படின்றது இருந்ததுன்னா 200 கோடின்னு 500 கோடி கூட சம்பாதிக்கலாம். இதை புரியாமல் நீங்கள் போயிட்டு இதெல்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் நியாயமாக இருக்குதா? கடைசியாக பூடகமாக இன்னொரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு, சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் நம்ம ஸ்டேட் பஸ்ஸு தான், ஏசி பஸ்ஸில் போயிட்டுருக்கேங்க, திருச்சின்னு நினைக்கிறேன். நல்லா சுகமாக போயிட்டுருக்கேன், நல்லா தான் போயிட்டுருக்கு பஸ்ஸு, எந்த ஒரு ஜெர்க்கெல்லாமும் இல்லை. ஒரு 1 மணி இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்திட்டு எப்போ வழக்கம் போல் வெளில டீ காஃபி சாப்பிட்லாம், வண்டி 10 நிமிஷம் நிற்கும் அப்படின்னு சத்தம் கேட்டுது. சரி நாமளும் போய் ஏதாவது ஒரு டீ காஃபி சாப்பிட்லாமே அப்படின்னு இறங்கி போகிறேங்க. அப்போது டீ சாப்பிட்டே இருக்கும்போது பக்கத்தில் டிரைவர் வராரு. அவரும் வந்து டீ சாப்பிட்டுனுக்கிறாரு. ஒரே பஸ்ஸு தான் இருக்குது. ஸோ இவர் தான் நம்ம பஸ் டிரைவர்னு தெரிஞ்சு போச்சு. சரி அவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கணுமே. அப்போ கேட்டேன், என்னண்ணே எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படின்னு. அப்படியே பார்த்தாரு. 4:30 மணிக்கு போயிருங்க அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், அண்ணே நடுவில் நீங்கள் தூங்க மாட்டிங்களா அப்படின்னேன். அப்படியேன்னு ஒரு முறை முறைச்சார். ஒன்றுமே பேசாமல் போயிட்டார். என்ன சார் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக கேட்டுக்கிறீங்களே, நைட்டு பஸ்ஸு ஓட்டுறவர் அவரை போயிட்டு நீங்கள் தூங்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் உங்களை என்னன்னு சொல்லுது, லூசுன்னு தான் சொல்லணும். இருங்க அவசரப்படாதீங்க. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய புள்ளி, அவர் தான் வந்து எட்டர்னல் பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அப்படின்னு வேறு சொல்லினுக்கிறாங்க. அவர் பிரைம் மினிஸ்டராக வந்தால் நாடையே தலைகீழாக மாற்றிடுவார்னு சொல்லினுக்கிறாங்க. அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் சொல்லார், எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிறாங்க, நைட்டு நான் கூட இருந்தேன். அப்போ வந்து ஒரு நர்ஸு அவங்க வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. நான் கேட்டேன் அவங்கள, நீங்கள் தூங்க மாட்டிங்களா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நான் தூங்கலாம் மாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், கேரளத்திலிருந்து நர்ஸுகள் உலகம் முழுக்க இந்த மாதிரி தூங்காமல் வைத்தியம் பார்த்துன்னுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இதை என்ன சொல்லுவீங்க? என்ன லூசுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டவங்கெல்லாம் இவரை என்ன சொல்கிறது முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னாண்டவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.